Hello my dear parents and students. Welcome back to this class. இன்னைக்கு இந்த கிளாஸில் எல்கேஜி அண்ட் யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைனில் ரைட்டிங் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் முதல்ல சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். கம் லெட் ஸ்டார்ட் த கிளாஸ். இப்போ ஃபஸ்ட் எடுத்த உடனே அவங்களுக்கு 4 லைன்ஸ் நோட் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. அதில் ஃபஸ்ட் பென்சிலில் எழுத சொல்லுங்கள். பென் பிடிக்கிறதே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நல்லா அழகாக கற்றுக் கொடுக்கணும். பென்சிலை இப்படி இந்த வடிவத்தில் தான் பிடிக்கணும். இந்த விரல் இதுக்கு மேலே இருக்கணும். இப்படி பிடிக்க சொல்லுங்கள். தென் இட் வில் பி ஈஸி ஃபார் தெம் டு ரைட். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டிங் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேர் கோடு போட சொல்லுங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், ஸ்டாண்டிங் லைன் இப்படி இருக்கணும். ஓகே, 1 பேஜ் 2 பேஜ் 3 பேஜஸ் கூட நீங்கள் போட சொல்லலாம். 1 or 2 பேஜஸ் நீங்கள் போட சொல்லலாம். இது போல் இதுக்கு பேர் ஸ்டாண்டிங் லைன். ஓகே, இப்படி நேராக நிற்கிது இல்லையா, அதனால் இதுக்கு ஸ்டாண்டிங் லைன்னு பேர். தமிழ் எழுத்துக்கள், இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். இது ஒரு 4 or 5 பேஜஸ் ப்ராக்டிஸ் பண்ணினதுக்கு பிறகு ஸ்லீப்பிங் லைன் சொல்லுவோம். ஸ்லீப்பிங் லைன் அதாவது இப்படி ஹாரிசான்டலாக இப்படி நீங்கள் கோடு வரைய சொல்லுங்கள். ஓகே, இதுக்கு அடுத்தது தேர்டு ஸ்லாண்டிங் லைன் இப்படி போட சொல்லுங்கள். ஓகே, ஃபோர்த் இதுக்கு அடுத்து அதே ஸ்லாண்டிங் லைன் பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் போட சொல்லுங்கள். இப்படி போட சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கர்வ் சி போடுறோம் இல்லையா, சி டி அது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இப்படி போட சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் அதே கர்வ் பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் போட சொல்லுங்கள். தென் நெக்ஸ்ட் டு திஸ் இதுக்கு பிறகு சர்க்கிள் வரைய சொல்லுங்கள். ஓகே, ஓ ஏ இந்த மாதிரி நிறைய இடங்களில் இந்த இது பயன்படும். ஓகே, தமிழில் கூட எல்லா எழுத்துக்களுக்கும் ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிள் யூஸ் ஆகும். தென் ஓகே, அண்ட் தென் இதையே கொஞ்சம் பெரிய கர்வ் அப்படி போட சொல்லுங்கள். ஓகே, ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்லாண்டிங் லைன் அண்ட் தென் கர்வ். ஓகே, சர்க்கிள் அண்ட் தென் திஸ் டைப் ஆஃப் லைன்ஸ் அண்ட் தென் கர்வ்ட் லைன்ஸ். ஓகே, இது போட சொல்லுங்கள். 4 or 5 பேஜஸ். தென் கேபிட்டல் லெட்டர் எழுதும்போது இந்த லைன்ஸை பயன்படுத்தி அவங்க எழுதுவாங்க. ஓகே, இப்படி முதல்ல இப்படி கரெக்டாக பொசிஷன் சொல்லிக் கொடுங்க. இப்படி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் தென் 2 கர்வ் அண்ட் தென் திஸ் கர்வ் அண்ட் தென் 1 straight line, another curve and then straight line, then sleeping line. Like this you practice. Okay, and then இதே போல் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஸ்மால் லெட்டர்ஸும் எழுத சொல்லுங்கள். ஸ்மால் லெட்டர்ஸ் எழுதும்போது இந்த சர்க்கிள் பயன்படும். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், இப்படி போட சொல்லுங்கள். போட்டுட்டு ஸ்ட்ரெயிட் லைன் மேலேருந்து கொண்டு வர சொல்லுங்கள். எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டு. கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் படியே இப்படி எழுத சொல்லுங்கள். ஓகே, ஜி ஹெச் சொல்லிட்டு எழுத சொல்லுங்கள். ஓகே, ஐ ஸ்மால் லெட்டர்ஸ் எழுதுகிறோம். இப்போ ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் இப்படி போடலாம். அல்லது இதே போல் கொஞ்சம் ஸ்மால் சைஸ்லேயும் போடலாம். T
U V W X Y Z. Okay, capital A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. ஓகே, இது போல் எழுத சொல்லுங்கள். இப்போ பெரிய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எக்ஸாம்க்கு எழுதும்போது ஒன்று அவங்க ரொம்ப ஸ்டைலிஷாக எழுதுனாங்கன்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். அவங்களால முடிக்க முடியாது. தே கேனாட் ஃபினிஷ் த கொஸ்டின் ஆன்சர்ஸ் வித்தின் தட் பர்டிகுலர் டைம். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதணும். அதுக்கு கொஞ்சம் கர்சிவ் ரைட்டிங் மாதிரி கொஞ்சம் அழகாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். நான் இப்போ இங்கே எழுதி காட்டுறேன் பாருங்கள். இதே போல் அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். ஏ, அதாவது 45 டிகிரியில் கொஞ்சம் சாஞ்சு இருக்கணும் எழுத்துக்கள். அப்போ தான் இங்கிலீஷ் எழுத்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு. சி, ஸ்ட்ரெயிட்டாக எழுதுனா கூட கொஞ்சம் டைம் எடுக்கும். D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. இப்படி நீங்கள் எழுத சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஐ எம் அ டீச்சர் எழுதும்போது ஐ எம் அ டீச்சர் இது போல் அவங்க எழுதினாங்கன்னா இதுபோல் 4 லைன்ஸ் நோட்டில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தென் அவங்க சாதாரணமாக எழுதுகிற மாதிரி ஆர்டினரி நோட்டில் எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு எழுத்துக்கள் அழகாக இருக்கும். அப்போ அவங்க ஆன்சர் பேப்பர் பார்க்குறவங்க நிறைய மார்க் போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ நீங்கள் 5th 6th 7th வந்துட்டாங்க அப்படின்னு கூட யோசிக்க வேண்டாம். அவங்களுக்கும் 4 லைன்ஸ் நோட் வாங்கி கொடுத்து இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்தியா இஸ் மை கண்ட்ரி. India is my country. இப்படி ப்ராக்டிஸ் பண்ணினாங்கன்னா இதே போல் எழுதி பார்த்தாங்கன்னா ஃப்ரீ டைம்லலாம் அவங்களுக்கு நல்ல ஒரு அழகான ஹேண்ட் ரைட்டிங் வரும். இப்போது நிறைய பேர் நான் பார்க்குறேன், ஈவன் நல்லா படித்தவங்களுக்கு கூட நிறைய கண்டென்ட் வைஸ் தே ஆர் ஓகே, பட் அவங்க ஹேண்ட் ரைட்டிங் அந்த ப்ரெசன்டேஷன்லாம் பார்த்தா அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. ஸோ ஃபார் தேட் தொடக்கத்துலேருந்து அவங்க இந்த மாதிரி நல்ல ஒரு ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தால் நல்லா எக்ஸலண்ட்டாக எழுதுவாங்க. ஓகே, பேரண்ட்ஸ் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு 4 லைன்ஸ் நோட்டு வாங்கி கொடுத்து டெய்லியுமே ஒரு 1 பேஜ் எழுத சொல்லுங்கள். அது ரொம்ப நல்ல பழக்கம். ஈவன் இப்போ எனக்கு தெரிஞ்ச சில டீச்சர்ஸ் கூட டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நமக்கு நம்ம ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு விரும்பினா எல்லாருமே இது போல் 4 லைன்ஸ் நோட்டு வாங்கி எழுதுறது நல்லது. ஓகே பேரண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டே இருக்கிறேன். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. இது எனக்கு தெரியும், ஏற்கனவே எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் ஓகே, லீவ் இட். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹாவ் அ ப்ளசன்ட் டே.